அது மாதிரி பாத்தீங்கன்னா டிஎஸ்ஆர் சுபாஷ் நானும் கேட்டுட்டே இருக்கேன், ஏதோ உடம்பு குறையுது இல்ல 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 இல்லன்னு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் கோயிலும் மோகன். ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ரமேஷ் அந்த மாறாத சிரிப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளைய கட்ட பவன் அருமை இளைய கட்ட பவன்கள், அடுத்து வருங்கால சரித்திர நாயகர் சூப்பர் ஸ்டார் அருமையாளர் எல்லாருமே இவங்க கூட நவீன் எங்க கூட்டு குடும்பத்தின் தலைவர் அவர் தான். இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நவீன் பயனாற்றுன்றது வந்து இந்த கூட்டு குடும்பம் யாருக்குமே ரேஷன் கார்டு இல்லாத கூட்டு குடும்பம், அதன் தலைவர் வந்து நவீன் பயனாற்று தான். இன்னைக்கு செந்தில்தாசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில இங்க வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது வந்து வருஷம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் எனக்குலாம் அதான் பூஸ்டப். அண்ணா சொன்ன மாதிரி வருஷம் ஃபுல்லா அந்த இசை கச்சேரிகளுக்கு போற மாதிரி இந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது, சொந்த பந்தங்களுக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. காரணம் என்னன்னா நல்ல உள்ளங்கள், பிறரை வாழ வைத்து பார்த்து பிறருடைய சந்தோஷத்தில் சந்தோஷம் காணக்கூடிய உள்ளங்கள் தான். இன்னைக்கு செந்தில்தாசன் இந்த பாட்டு கோயிலாக மோகனனுக்கு அறிமுகமான பாட்டு பாடும்போது உண்மையிலேயே நான் சின்ன பையன், அவசரப்பட்ட பையன், திருச்செந்தூர்ல பைவனியர் தேர்தல பாக்குறேன். பாரதிய அண்ணனுடைய ஆசீர்வாதம். இன்னொன்று என்ன, புரட்சி தலைவருடைய கரத்தை பிடித்தவர்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தை பிடித்து பயணம் பண்ணவே எங்க தகவல் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னும் யாருமே அவருடைய வயசு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம் அண்ணன்ட்ட. அதே மாதிரி ஜாக்குவாங்க தாங்கம், ஒவ்வொருத்தருமே புரட்சி தலைவர் கூட இருந்தவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செந்தில்தாசனுடைய ரசிகர் நான். பேச்சோட பேச்சா என்ன 10 தடவை அண்ணன் அண்ணன்ட்டாரு, நான் தம்பிங்கிறத இப்ப நான் உறுதி செய்யறேன். அவர்தான் இசை ஞானி இளையராஜா அவருடைய இசை கச்சேரி பாடல் நடக்கு. நிறமாறாத பொருட்கள் ஒரு படம், அதுல வரக்கூடிய அருமையான பாடல் 1000 மலர்களே. அதுல கடைசியில் வந்து அந்த மேல் வாய்ஸ் வரும். அந்த மேல் வாய்ஸ்ல வந்து உண்மையிலே சொல்றேன், டெய்லி நைட்டு யூடியூப்ல செந்தில்தாசன் பார்த்துட்டு நான் வந்து படிப்பேன் ரசிகர். உண்மையிலே அந்த மாதிரி குரல் இன்னைக்கும் தத்துவம் அந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இன்னைக்கு சிவாஜி ரவிலாம் இருக்காங்க, நம்ம சூரியமூர்த்தி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணற்ற கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அபிராஜா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் பேசணும்னு நினைக்கிறீங்க. புரட்சிமை அன்பு சகோதரி ஜீவவர்ஷினி, இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரி தான். நாங்க 22 வருஷமா இதை பயணம் பண்றோம். காரணம் என்னன்னா 22 வருடங்களுக்கு முன்பாக நவீன் பயனாற்று ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு வீட்டுல சாதனையாளர்களை யாரும் அங்க பக்கத்துல வாழ்த்த மாட்டாங்க. உங்க வீட்டு பிள்ளைகளை நீங்க வாழ்த்த மாட்டீங்க, எதிர் வீட்டுல உள்ளவங்களை வாழ்த்த மாட்டீங்க. நான் ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானு சொல்லிருக்காங்க. நீங்க மற்றவங்களை வாழ்த்தி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க. அதோடைய கொள்கையை கொண்டவர் தான் நம்ம நவீன் பயனாற்று கூட்டு குடும்பத்தின் தலைவர். இன்னைக்கும் பாருங்க, அவர் வயசு கண்டுபிடிக்க முடியாது. அவர் பையன் இருக்காரு, நம்ம சண்டை இருக்காரு, இவரை விட மூத்தவர் அவர் தெரிகிறாரு. ஆனா நவீனனுக்கு காரணம் இந்த குணம் தான். எண்ணற்ற சாதனையாளர்களை 22 வருடங்களாக அவருடைய சாதனைகளை ஊக்கப்படுத்தி அவங்களை சிறந்த சரித்திரப்படுத்துவதாக ஆக்கக்கூடியது இந்த மேடை. இந்த மேடையை அண்ணாமலை மன்றமும் நிறைய கலைஞர்களை இன்னைக்கு நான் மைக்க பிடிச்சு இப்படி பயமில்லாம நான் பேசுறேன் அப்படின்னா காரணம் எங்க நவீன் பயனாற்று கூட்டு குடும்பத்தின் தலைவர் அண்ணன் பன்னீர்செல்வம் தான். இன்னொன்னு அண்ணன் ஜாக்குவார் சங்கர் கணேசனுடைய ஆசீர்வாதம். பேசு பேசு பேசுன்னு சொல்றாரு. அதே மாதிரி சுபாஷ் சரி எங்க பார்த்தாலும் பேசுவாங்க. இப்ப அத்தனை பேருமே உங்களை நான் இந்த 2025 புதிய வருடத்தில் இந்த வருஷம் இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சிறப்பை வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் முழுவதும் நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பா இருப்பீங்க. மறுஜன்மை இருக்கா இல்லையாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த உலகத்துல அன்பு கிடையாது, உதவி கிடையாது, இறக்கம் கிடையாது, எல்லாம் மறைச்சு போச்சு. அதனாலதான் ஏகப்பட்ட புயல், வெள்ளம், கொரோனான்னு. மறுஜன்மை இருந்தாலும் அப்படியே நாங்க இருந்தாலும் எங்க நவீன் பயனாற்று கூட்டு குடும்பத்தின் தலைவரோட இந்த கூட்டத்தோட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மறுஜன்மத்தில் அப்படியே நம்ம பிறந்து வளர்ந்தா கூட இப்படி ஒரு சந்தர்ப்பம் மற்றவர்கள் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஆகவே இருக்கும் வரை பிறரிடம் அன்பு செய்யுங்கள், இறக்கும் வரை உங்களால் முடிந்ததை இந்த உலகுக்கு செய்யுங்கள். உங்கள் சந்ததிகளை இந்த உலகம் போட்டுட்டோம். நன்றி.